செந்தில் பாலாஜி வழக்கில் அவர் அம்புதான், அவரை ஸ்கேப் கோட் ஆக்கிறதுக்கான அந்த எய்தவர்கள் மாட்டிக்க கூடாதுன்னு அதை எடுக்க பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. பல்வேறு வழக்குகள்ல தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு அவங்க இப்படிலாம் தொடர்ச்சி எழுதிட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மக்களையே வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு வர்றவங்க 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், 210 தொகுதியில் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வருபவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் செய்வார்கள். அந்த கண்டனத்தெல்லாம் அவர்கள் தொடர்ச்சி எழுதிட்டு போயிடுவாங்க. அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மக்கள் தான் இதுக்கெல்லாம் தக்க பாடம் வர்ற தேர்தலில் கொடுப்பாங்க. அமையணும்னு சொல்ல, தமிழ்நாட்டில் எத்தனை நீங்க கேள்வி என்ன கேட்டாங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, 3வது அணியில அணையுமா, 4வது அணியில அமையுமான்னு கேட்டாங்க. அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களின் அறிக்கை, அவருடைய தீர்மானங்கள், அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில் ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார். ஏற்கனவே நண்பர் சீமான் தனியாக தான் நிற்பேன். அதனால 3-4 அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்க கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேனே தவிர நானா அதை எழுத்துலாம் சொல்லலை. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அழைப்பு கொடுக்குறாங்க. கல்யாணமா, அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது. நேற்று அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுகவும் நாங்களும் இருக்கோம், அதிமுக பாஜக கூட்டணியில பல கட்சிகள் இருக்காங்கிற மாதிரி ஒரு முரண்பாடா இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன முரண்பாடு? அவர் சொல்றது கரெக்டான. ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் நான், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம். தேர்தலையும் போட்டிட்டோம். அப்ப நீங்க சொல்றவர் தனியா போய் 3வது அணியா நின்னார். அந்த கட்சி இப்ப எங்க கூட வந்திருக்கு. அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்றாங்க, இல்ல அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ ஜாலம் பண்றாங்க. நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன். நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.